பார்த்தீங்கன்னா இந்த முடக்குவாதங்கிறது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு சவ்வு. அந்த சவ்வு வந்து நம்மளுடைய நடைய, அதாவது உடம்பு முழுவதும் ஒரே எலும்பாக இருந்தால் நம்ம மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கணும். ஸோ பல ஜாயிண்ட்களால் உருவாக்கப்பட்டதான் நம்மளுடைய மனித உடம்பு. ஸோ அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா சவ்வுகளால் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த சவ்வுகளுக்குள்ள நம்ம எண்ணெய் லூப்ரிகன் மாதிரி சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய எண்ணெய் பிசுபிசுப்போட ஒரு திரவம் இருக்கும். அதை உள்ள வந்து கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு உருவகமும் நம்மளுடைய ஜாயிண்ட்ல இருக்கும். இதெல்லாம் உருவப்படுத்தி ரெண்டு எலும்பை ஒட்ட வைக்கிறதா அல்லது ரெண்டு எலும்புகளை வந்து இணைக்கிறதா வந்து நம்ம ஜாயிண்ட்னு சொல்கிறோம். இந்த சைனோவியல் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சைனோவியம், அந்த சவ்வை நம்மளுக்கு ஒரு டைஃபாய்டு காய்ச்சலாகவோ அல்லது வைரல் காய்ச்சலாகவோ ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டுட்டு மறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் இந்த சவ்வுகளை அது போன்ற ஒரு வெளிப்புரதம் நினச்சிக்கிட்டு, வெளியிலிருந்து வந்த ஒரு கிருமி, வெளியிலிருந்து வந்த புரதம் நினச்சிட்டு இந்த சைனோவியல் மெம்பரைனை போய் தாக்கும். அது வந்து நம்மளுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லி அறியாமல் இந்த வெள்ளை அணுக்கள் தாக்குறதுனால வீக்கம் உருவாக தொடங்கும். நம்மளுடைய வெள்ளை அணுக்களினுடைய அளவீடுகள் அதிகமாகும். நம்மளுடைய இஎஸ்ஆர்னு சொல்லக்கூடியது அதீதமாயிரும். இரத்த படிமானம்ங்கிறது தன்மை அதிகமாயிரும். உடம்புல ஒரு பொதுவான வீக்கத்துக்கான ஒரு சூழல் உருவாயிரும். இதுக்கு எப்படி நம்ம கண்டுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கும் போது, பகல் எல்லாம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்பெல்லாம் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் உறங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது கைகாலெல்லாம் இறுகி இருக்கும். கையை மடிக்க முடியாது, விரிக்க முடியாது. கை தண்ணி பிடிச்சு வாய்க்கு பிடிக்கிறதோ முகம் கழுவுறதோ செய்ய முடியாமல் இருக்கும். ஸோ இது வந்து தொடக்க காலத்தில், இது தொடங்கும் போது கைகால் இறுக்கம், நம்ம பாலி ஆர்த்ராலஜியான்னு சொல்லுவோம், அல்லது வீக்கம் ஏற்பட்டிருக்கும். அதை ஒட்டி அதுக்கான வலியும் இருக்கும். ஒன்று வீக்கம் இருக்கும், சிறு சிறு மூட்டுகள் எல்லாமே வீங்கி இருக்கும், டைட்டா இருக்கும், ஏதோ ரப்பர் பேண்ட் போட்டு இறுக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அது கூடவே வலியும் இருக்கும். வலி எவ்வளவு நேரத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க இருக்காது. தொடக்கத்தில் காலையில் எழுந்திருக்கும் போது, ஆஃப்டர் ஒரு 6லிருந்து 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி, நம்ம படுத்திருக்கோம் தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா, தூங்கி எந்திரிக்கும் போது எல்லாம் இறுகி இருக்கும். அந்த இறுக்கத்தோட வலியும் இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். ஜாயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு சூடான ஒரு உணர்வு இருந்துட்டு இருக்கும். இதை சார்ந்து இதுக்கு மேலேயும் வந்து அந்த வலியினுடைய தாக்கம் நம்மளை விடாம பண்ணிடும். படுத்தே இருக்கிறங்கிற ஒரு உணர்வு தோன்றும். எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, நம்மளை முடக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கும். முடக்குவாதங்கிறது இது கொஞ்ச நாள் பட்டு தான் அது முடக்குவாதமா மாறும். இது தொடக்க காலத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தான் இப்ப நான் சொன்னேன்.